கடந்த கொஞ்சம் காலமாகவே ஏஐ பற்றி ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதுவும் குறிப்பாக இப்போ டீப் சீக்னு ஒன்று சைனாவோட ஏஐ லான்ச் ஆனதுக்கப்புறம் உலக அளவில் பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏஐங்கிறது அடுத்த சில வருடங்களில் நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகிறதுங்கிறது உண்மை. அது பல இடங்களில் பிரதிபலிக்கும். நம்மளோட வேலை பார்க்குற இடங்கள் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடி செக்டாரில் மிட் லெவல் கோடர்ஸ் எல்லாத்தையுமே ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போவே வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் தங்களோட ஐடியில் ஏஐ இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம என்ன வேணும்னு டைப் பண்ணாலே அது கோடு கொடுத்துருது. ஸோ இனிமேல் கோடு பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்காதுன்னு சொல்லப்படுது. ஸோ இதெல்லாமே வந்து டெக்னிக்கல் சைடில் வந்து ஏஐ எப்படி நம்மளை பாதிக்குதுங்கிறது. அண்ட் மிக முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனிதனோட பண்பான ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது ஒரு திறன் வாய்ந்த சிந்தனையை ஏஐ வந்து மழுங்கடிச்சிரும்னு சொல்லி ரீசெண்டாக வந்த ஒரு ரிசர்ச்சில் தெரிஞ்சிருக்கு. அதாவது நம்ம இன்னும் அதிகமாக ஏஐ டிபெண்ட்டாக ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முன்னாடி ஒரு விஷயம் தெரியணும்னா கூகுளில் தேடுவோம். கூகுளில் ஃபர்ஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணுவோம், செகண்ட் லிங்க் கிளிக் பண்ணுவோம். இப்படி இப்போ அட்லீஸ்ட் ஒரு 4 லிங்க் கிளிக் பண்ணி அது என்ன சொல்கிறாங்க, இப்போ ஒரு அசைன்மெண்ட் எழுதுகிறோம், ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ அசைன்மெண்ட் எழுதுகிறோம்னா ஒரு 4 லிங்க்கை எடுத்து அந்த லிங்க்கில் உள்ள விஷயத்தை அட்லீஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணாலும் கொஞ்சம் ரீட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ அப்படி இல்லை, நீங்கள் என்ன கொஸ்டின் வந்து டைப் பண்ணால் எல்லாத்தையுமே சம்மரைஸ் பண்ணி ஏஐ கொடுத்துருது. இது வந்து நான் சொல்கிற சின்ன எக்ஸாம்பிள். இதே மாதிரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்மளை பெரிய அளவில் ஏஐ சிந்திக்க விடுறதில்ல. எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது இப்போதைக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலுமே இது நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங்கை பெரிய அளவில் பாதிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இது நம்ம இப்போ ஏஐங்கிறது இப்போ ரீசெண்டாக வந்த விஷயங்கள், புதுசாக வந்த விஷயங்கள். இதை பற்றி சொன்னால் தெளிவாக புரியுமான்னு தெரில. நான் ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த சில விஷயங்களை சொல்கிறேன். முன்னாடி நம்ம இந்த மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு வந்து எங்கள் வீட்டோட லேண்ட்லைன் நம்பரு, எங்கள் சித்தப்பா வீட்டோட லேண்ட்லைன் நம்பரு, ஃப்ரெண்ட்ஸோட நம்பரு, இது எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். இன்றைக்கி வரை ஞாபகம் இருக்குது. அதாவது நான் ஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் வாங்கின ஃப்ரெண்ட்ஸோட நம்பரை இன்றைக்கி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் அது என்னோட பிரெயினில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் நான் ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் பல ஃப்ரெண்ட்ஸோட நம்பரை சேவ் பண்ணியிருக்கேன். ஆனால் அவங்களோட நம்பர் எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன காரணம்னா நமக்கு அதுக்கான தேவை இல்லை. நம்ம பிரெயினுக்கு நம்பரை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தேவையில்லை. அவங்களோட பேர் அடித்தாலே நம்ம ஃபோனில் கொடுத்துருது. ஸோ இதே மாதிரி தான் ஏஐயும். நம்ம எல்லா விஷயங்களும் ஏஐ சார்ந்து போகும்போது நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங், அதாவது ஒரு விஷயத்தை ரொம்ப யோசித்து அனலைஸ் பண்ணி முடிவு பண்ண வேண்டிய டிசிஷன் மேக்கிங்கிற ஒரு கெப்பாசிட்டியே இருக்காதுன்னு சொல்லி அந்த ஆய்வில் சொல்கிறாங்க. மனிதனோட எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அது நம்ம கண்ட்ரோலில் நம்ம கைக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு சேஃப். ஏஐ டேக் ஓவர் பண்ண வேர்ல்டை அப்படின்னு சொல்லி பல இடங்களில் சொல்கிறாங்க, பல படங்களோட பார்த்துருக்கோம் நம்ம. ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மாறப்போகிறது உறுதி. அதுலேருந்து தப்பிக்கிறோமா இல்லையாங்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது.